அம்மா வணக்கங்க. சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பேச முடியாது. நல்லா பேச முடியல. ஓகே. டேஸ்ட் எதுவுமே தெரியாது. டேஸ்ட் எதுவுமே தெரியல. கசப்பு மட்டும் தான் தெரியும். வாயில கசப்பு டேஸ்ட் மட்டும் தான் தெரியுது. அது ஸ்வீட் சாப்பிடணும் ரொம்ப கசம். ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப கசக்கும். ஃப்ரூட்டு ஸ்வீட்னால எதுவுமே சாப்பிட்டா ரொம்ப கசமும். கால் குரக்கால் பிடிச்சி இழுக்குது. ஆமா, கால் குரக்கால் பிடிச்சி இழுக்குது. அப்புறம் கையே கை வந்து நல்லா வரைச்சி கை வந்து நல்லா வரது. இப்போ எடுத்து சாப்பிட்டு காமிங்க. கையில சாப்பாடு எடுத்து இப்போ அப்படி எடுத்தா இவ்வளோதான், ஃபுல்லாக எடுக்க முடியாது. வாயிட்ட கொண்டு போக முடியுமா கையை? எல்லாம் கீழே விழுந்துடும். ஓ, எடுத்துட்டு போறதுக்குள்ள கீழே விழுந்துருது. சரி, உங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில் இந்த மாதிரி யாருக்காவது இருந்திருக்கா? மூச்சு கஷ்டம் எதுவும் இருக்கா உங்களுக்கு? இப்பெல்லாம் பேசும்போது ரொம்ப மூச்சு கஷ்டம் பண்ண. ஓ, பேசும்போது ரொம்ப மூச்சு கஷ்டம் பண்ண. நடக்கிறது எப்படி நடக்கிறீங்க? கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நடக்கிறது கம்மியாயிடுச்சு. ஆனால் ஸ்பீடாக நடக்க முடியாது, மெதுவாக நடக்குவேன். ரொம்ப டயர்டா சோர்வா அப்படி இருக்கா? ஆமாங்க, ஆமாம். சரி, உங்களுக்கு வந்துட்டு முழுங்கும் போது சாப்பாடு முழுங்கும் போது புறையிறதோ இல்லை சிரமமோ இருக்கா? அண்ணாந்து சாப்பிட்னா ஒன்றே பொறுப்பாடும். குமிஞ்சு தான் மேக்ஸிமம் எதுவுமே சாப்பிடணும். தண்ணியாக வச்சு போகிறேன், குமிஞ்சு விடணும். டாக்டர்கிட்ட போனீங்களா? எவ்வளோ 2023 இது இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. போனப்ப டாக்டர் வந்து படிப்படியாக 2023 ஒன்று குறைஞ்சிட்டே வந்துச்சா? இப்போ 9 months ரொம்ப குறைஞ்சது. 10 months. அதுக்கு முன்னாடி என்ன தொந்தரவு இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்ன தொந்தரவு டாக்டர் போனீங்க? சாப்பிட்டா பொறையிறது தான் டாக்டர்கிட்டே போனீங்க. ஓகே ஓகே. சரிங்கம்மா. அதுக்கு எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தா இன்ஃபெக்ஷன் கிருமி டேப்லெட் கொடுத்தாங்க. இன்ஃபெக்ஷன் கிருமி இருக்குன்னு மாத்திரை கொடுத்தாங்க. சரி, அவள் சரியா இருந்தா அப்படியே கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பலம் இழக்கிற மாதிரி இருந்துச்சு. கை பலம் இழக்கிற மாதிரி இருந்துச்சு. நியூரோ மனம். சரி, அதுக்கப்புறம் அவர் தான் எல்லா டெஸ்டும் எடுத்துக்க மாட்டா இந்த ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அப்போ இவ்வளோ ஒரு சிவியர் இல்லை. ஓகே. இப்போ ஒரு 10 months தான் ரொம்ப சிவியர் ஆனது. பேசவே முடியல. இப்போ ரொம்ப பேச முடியாம இந்த 4 months இந்த 2 months ரொம்ப. ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு நான் இப்போ மருந்து தரேன். அடுத்த நாள் இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எப்படி குணமாகும்னு சொன்னாங்க? குணமாகவே முடியாது. நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தீங்க. உங்கள் ஸ்டேஜ் ஒன்றுன்னா செயல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு மூணும் கை அழுது அது அப்படி ஒவ்வொன்றா சேர்ந்து உயிர் போகும். சரி சரி, உயிரெலாம் போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கடவுள் வந்து நம்ம உயிர் வந்து எப்போ போகணும்னு யார் முடிவெடுக்கணும்? கடவுள் தான் முடிவெடுக்கணும். ஸோ கடவுள் வந்துட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. அதுக்கு எனக்கு சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து அது எமோஷன் ஆகாதீங்க. நிச்சயமாக என்னால் பெஸ்ட்டு என்ன பண்ண முடியும் நான் பண்ணுறேன். உங்களை அடையாளம் வைக்கிறதுக்காண்டி உங்கள் கண்ணாடியை நான் வீடியோ எடுத்துக்கவா? அப்போ தான் நீங்கள் தான்றது தெரியணும்ல உங்களோட கண்ணாடி. ஏன் இந்த கண்ணாடி இவ்வளோ வளைஞ்செல்லாம் இருக்கு? அதே போட்டே தூங்கிடுவீங்களா? பாப்பு குட்டி எடுத்துருவாங்க. ஓ, உங்க பேத்தி எடுத்துருமா? உங்க பேத்திக்கு என்ன வயசாது இப்ப? அது கடிக்குமோ பல்ல வச்சு உங்க கண்ணாடிய? 1.5 வயசாதா? சரி, உங்க பேத்தி வயசுக்கு வரும்போது நீங்க வந்து எனக்கு பத்திரிக்கைலாம் வைப்பீங்களா? பேச முடியல, நிறைய உங்களை பத்தி நிறைய சொல்லுவேன். அந்த உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி சரி, கவலைப்படாதீங்க, நம்ம சூப்பரா இது பண்ணுவோம். சரிங்களா? ஏஎல்எஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆமியோட்ரோபிக் லேட்டரல் ஸ்க்ளீரோசிஸ்ன்ற நோயினால தான் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. டாக்டர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பல்பா ஆன்செட். ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அந்த டயஃப்ரம் இருக்கு இல்லையா, அந்த டயஃப்ரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெராலிசிஸ் ஆகி இவங்களால சுவாசிக்க முடியாமல் போகும். அந்த டயஃப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ்ல இதுக்கு வைத்தியமே கிடையாது, உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த நோய்க்கு என்ன ஆகும்னா, கால் வந்து வீக்னஸ் இருக்கும். அவங்க நடக்கும்போது காலை வந்துட்டு வீசி வீசி தூக்கி வச்சு நடப்பீங்க. ஒரு மாதிரி தேய்ச்சி நடக்கிறீங்களா? இப்போ எல்லாமே அவங்களுக்கு ஃப்ளையர் லெக் சிண்ட்ரோம் இருக்கும், மஸ்குலர் அட்ரோஃபி இருக்கும், மசில் வீக்னஸ் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கும், மசில் கிராம்ப் இருக்கும், துடிக்கும், கை கால் மசில்ஸ்லாம் ட்விச்சிங் இருக்கும், நடக்கிறது வந்து ஸ்டெடியாக இருக்காது, கால் குரக்கால் பிடிச்சிருக்கும், கால் அடிக்கடி கிராம்ப்ஸ் வரும்,
அவங்களுக்கு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட், அதாவது கிரகிச்சு புரிஞ்சு சம்டைம்ஸ் பதில் சொல்றது கொஞ்சம் லேட் ஆக ஆரம்பிக்கும். லாஸ்ட் ஸ்டேஜஸ் மசில் ஸ்டிஃபாக இருக்கும், கால் ஹெவியாக இருக்கும், பேச்சு சுத்தமாக வராது, பேச்சு ரொம்ப கொதல். இப்போ நீங்கள் பேசுகிறமா பேசுவாங்க, முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும், வாயில் உமிழ் நீர் வடியும். அவங்களுக்கு இன்வாலன்ட்ரியாக இருக்கும் அவங்களோட எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிரிக்க வேண்டிய டைமில் டக்குன்னு அழுதுருவாங்க, அந்த மாதிரி ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். அதில் இவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்னால தான் உயிருக்கு ஆபத்தாகும். அதாவது நுரையீரல் சுருங்கி விரியும் தன்மை டிஸ்டர்ப் ஆகும். இவங்களுக்கு பிரெயின்ல இருந்து வர ரிஃப்ளெக்ஸ் தான் ப்ராப்ளம். இவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் காரணம் இவங்க டயப்ரம் ஃபெயிலியர் ஆகுது. இந்த அமியோட்ரோபிக் லேட்டரல் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ற நோய் எடுத்து பார்த்தா டயப்ரமேட்டிக் பெராலிசிஸ் தான். ஃப்ரீனிக் நர்வ் அண்ட் வேகஸ் நர்வ் ஃப்ரம் பிரெயின் டயப்ரம்க்கு கொடுக்குற இம்பல்ஸை டிஸ்டர்ப் பண்றதுனால டயப்ரம் இந்த ஆக்ஷன், அதாவது நுரையீரல் பகுதியும் வயிற்று பகுதியும் பிரிக்கிற நடுவில் இருக்கிற தோல் பேர் தான் டயப்ரம். அந்த டயப்ரம் வந்து பெராலிசிஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா இது பல்பா பெராலிசிஸ். மூளை நம்மளோட மசில்ஸ்க்கு அனுப்புற அந்த நர்வ் கண்டக்ஷனை அது ஃபெயிலியர் ஆகுது. ஸோ வேகஸ் நர்வும் ஃப்ரீனிக் நர்வ் தான் டயப்ரம்க்கு ஆக்ட் பண்ணுது. இந்த பிரெயின்ல இருந்து வேகஸ் நர்வ் ஃப்ரீனிக் நர்வுக்கு வர இம்பல்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுனால, அது வைரல்னால இருக்கலாம், ஏதாவது அவங்களுக்கு இது வைரல் அந்த நோய் தொற்றுனால இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்படி அந்த வேகஸ் நர்வும் ஃப்ரீனிக் நர்வும் டிஸ்டர்ப் ஆனா இவங்களுக்கு வந்துட்டு இந்த மூச்சு, அதாவது ஆஸ் லைக் கொரோனா மாதிரி தான். கொரோனா டைம்ல வேகஸ் நர்வும் ஃப்ரீனிக் நர்வு தான் அஃபெக்ட் ஆச்சு. ஃப்ரீனிக் நர்வ் அஃபெக்ட் ஆனதுல டயப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ் ஆச்சு. 100% ஆக்சிஜன் வச்சா கூட அவங்க உடம்பால அந்த ஆக்சிஜன் எடுத்துக்க முடியல. 2 விஷயம் நடந்துச்சப்ப. ஒன்னு பிளட் கிளாட் ஆயிடுச்சு, ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல. இன்னொன்னு அவங்க டயப்ரமேட்டிக் பெராலிசிஸ் ஆயிடுச்சு. நான் அதான் அப்ப கேட்டேன், 100% நம்ம பிரபஞ்சத்துல அவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு. இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு மாதிரி நம்ம சுத்தி ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்ல. ஆக்சிஜன் நம்ம சுத்தி இயற்கையில ஃபுல்லா இருக்கு. என் நுரையீரல் அதை எடுத்துக்கல, காசை சரி பண்ணாம ஆக்சிஜன் மட்டும் வச்சா எப்படி மரணத்தை தடுக்க முடியும் நான் கேட்டேன். அப்ப டயப்ரம்ல ஆக்ட் பண்ற ஒரு மருந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த பெராலிசிஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் இல்லையா? அப்ப டயப்ரக்மேட்ரைஸ்னே மருந்து இருக்கு ஹோமியோல. டயப்ரம்ல ஆக்ட் பண்ற மருந்து பேர் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்குவீங்க. அப்புறம் அந்த டயப்ரம்ல ஆக்ட் பண்ற ஃப்ரீனிக் நர்வ்ல ஆக்ட் பண்ற மருந்தும் இப்ப நம்ம இவங்களுக்கு கொடுக்க போறோம். அப்ப அது 2 கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த 2 நர்வும் பெராலிசிஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு ஹோமியோபதியில மருந்து இருக்கு. அப்ப இவங்களை நம்ம காப்பாற்ற முடியுமா? முடியாது. 100% காப்பாற்ற முடியுமா? இப்ப தைரியமா சொல்லியா பேஷண்ட்ட? ஓகே, ஹாப்பி? ஆக்சுவலிமா உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வந்து எதனால ஆகும்னா பிரெயின்ல இருந்து வர 2 நர்வ்மா, புரிஞ்சிருச்சா? அந்த வேகஸ் நர்வ், ஃப்ரீனிக் நர்வ், அந்த 2 நர்வ். தம்பி நீங்க வந்துட்டு நீங்க தான் உங்க சன்னா, ஒரு நிமிஷம் வாங்க. இப்ப நீங்க அந்த லைனை மட்டும் படிச்சிருங்க. இங்க வாங்க தம்பி. இப்ப 2 நர்வ் படிக்க போறீங்க, 2 மருந்து படிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் மருந்து வந்து இந்த மருந்து தான் படிங்க. Lowered blood pressure, dilated blood vessels, but does not act on the center in the medulla. medullaன்றது brain. dilated blood vessels, ஆனா அந்த blood vessels வந்து medullaல ஆக்ட் பண்ணல. ஆனா சொல்லுங்க, pulse is slow due to central irritation of the vagus. so pulse slow, central irritation of vagusனால இந்த பிரச்சனை வருது. ஆக்சுவலா இப்ப மெதுவா வந்ததுன்னா இப்ப மூளைக்குள்ள brain வந்து அந்த நர்வ்ஸ் போற yes yes அந்த இந்த மருந்து எங்க வேலை பாக்குது? அங்கதான் வேலை பாக்குது. இப்போ உங்களுக்கு அந்த அப்ப ஹோமியோபதியில அதுக்கு மருந்து இருக்குல்ல, லிட்டரேச்சர் தான் நீங்க படிக்கிறீங்க. இது நான் இன்வென்ட் பண்ணல, நான் டிஸ்கவர் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க படிங்க. ரெஸ்பிரேட்டரி dyspnea feels of suffocation when lying on like லெஃப்ட் சைடு படுத்தா சஃபகேஷன், மூச்சு விட முடியாம இருக்கா? சத்தமா சொல்லுங்க. ஆமாங்க இருக்கு. spasmodic cough, asthma, stertorous breathing னா என்னது? கொரட்டையே ஒரு அவங்க தூங்கும் போது அவங்களுக்கு கொரட்டை சத்தம் மாதிரி அவங்களோட பேச்சு இருக்கு. ஓகே, அப்ப அதாவது ஃபிட்ஸ் வந்து முடிஞ்சவங்களுக்கு ஒரு சத்தம் வரும் தெரியுங்களா, கிர் சத்தமும். டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு கொட்டை சத்தம் வருங்களா, அந்த கிஸ் சத்தமும். இவங்களுக்கு வர ஸ்டெட்டோரஸ் பிரீத்திங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சோ இந்த ஸ்டெட்டோரஸ் பிரீத்திங்க்கு இவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் மருந்து. ஓகேவா? இது ஒரு மெடிசன். இப்போ ஒரு மெடிசன் படிச்சிட்டோம். இவங்களோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நம்ம ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு லேட் ஆகும்.
இது நான் வந்து அடுத்து அது அந்த இன்னொரு ட்ரக் எடுத்துறேன். இப்போ வந்து நம்மளுக்கு டயஃப்ரம்ல வேலை பார்க்கணும் அந்த மருந்து. அப்பதான் அம்மாக்கு இப்போ எல்லாருமே இந்த இது எடுத்தீங்கன்னா, இந்த நோய் எடுத்து படிச்சீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் டியூ டு டயஃப்ராக்மேட்டிக் ஃபெயிலியர். டயஃப்ரம்ன்றது வந்து ஹார்ட், அதாவது ஹார்ட் அண்ட் லங்ஸ் சேவ் பண்றது, அப்டமன்ல பிரிக்கிறது. நான் மூச்சு உள்ள இருக்கும்போது அது கீழே போகணும், வயிறு வெளியே வரணும். நான் மூச்சு வெளியே வரும்போது அது உள்ள போகணும், வயிறு காத்து வெளியே வரணும். இது நடக்காதனாலதான் கோவிட் டைம்ல குப்புற படுக்க சொன்னாங்க. ஏன்னா அப்டமன் மசில்ஸ் வந்து ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணும். இப்போ அம்மாக்கு அந்த டயஃப்ரம் பிரச்சனைனால தான் இந்த இஷ்யூ. இப்போ நம்ம அந்த டயஃப்ரம்ல ஆக்ட் பண்ற மாதிரி தான் இப்போ பார்க்க போறோம். சரி, ரீட் பண்ணுங்க. Oppressed breathing as form a weight on chest. Chest மேல weight இருக்க மாதிரி இருக்கு. Constriction in chest as if bound, hindering respiration. Inflammation of diaphragm. நல்லா சத்தமா படிங்க. Inflammation of diaphragm. Inflammation of diaphragm னு ஒரு மருந்துல இப்ப இருக்கு லிட்டரேச்சர்ல. ஒத்துக்கிறீங்களா? இப்போ இந்த செஸ்ட்ன்றதை அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல கீழ ஆட் பண்ணிடுவாங்க. Heart constriction as from an iron band, palpitation, shooting down left arm, sometimes blood vomit கூட வரலாம். இந்த லைனை படிங்க சார். Diaphragmatis with great difficulty of breathing. Spasmodic cough. அம்மாக்கு அந்த spasmodic cough இருக்கா? இந்த லைன் என்ன தடவை படிங்க. Diaphragmatis with great difficulty of breathing. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டயஃப்ரம் வந்து இன்ஃப்ளேம் ஆகி அது இன்ஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு மூச்சு கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த இதை ஏன் படிச்சு காமிக்கிறேன், இந்த இதை ஏன் சொல்றேன், இன்னைக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, மொதல் விஷயம் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் இங்க அவங்க கொஞ்ச நேரம் அழுதாங்கல்ல, நான் இப்படி ஆகி நான் இறந்து போயிடுவேன்றது நானே டிக்ளேர் பண்றது எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம். அதுக்கு நிச்சயமா அப்படி ஒண்ணு இல்லை. கடவுள் ஒரு நோய் கொடுத்தா அதுக்கான தீர்வு நம்மளை சுத்தி எங்கேயோ வச்சிருப்பாரு, நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிசீஸை நான் புரிஞ்சுக்கணும். வாயில உமிழ்நீர் நிறைய சுரக்குது, வாயில எச்சி நிறைய வடியுது, ஸ்வாலோ பண்ண முடியல. சோ நான் இன்னொரு மருந்து இருக்கு, அது என்னன்னா அவங்க சலைவா செக்ரீஷனை குறைக்கணும். அந்த ஸ்வாலோயிங்க்கு அவங்களோட த்ரோட்டுக்கு நான் மெடிசன் தரணும். இந்த த்ரோட் மசில்ஸ் பேராலிசிஸ் ஆகாம நான் தடுக்கணும். அதுதான் சொன்னாங்க, அதுதான் பேரலைஸ் ஆகும். த்ரோட் மசில்ஸ் பேரலைஸ் ஆகாம நான் தடுக்கணும். அது நான் உங்களை கியூர் பண்றேன்னு அந்த வீடியோலாம் போடுவோமா? இப்போ டயஃப்ரம்குள்ள வந்து நான் சொல்லிட்டேன். சோ உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆகாது, இப்போ உங்க உயிருக்கு ஆபத்தாகாது. இனி என்ன பயப்பட மாட்டீங்கல்ல? என்னையும் வந்து நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. சொன்னேன் வெளியே போட்டோ பாத்தீங்களா? நீங்க கேட்டதா வரைக்கும் தெரியாது, யார் கண்டுபிடிச்சிருக்கோம். மாமா இங்க வந்து ஒரு நைட் பார்த்தப்ப கூட நான் பார்க்கல. ஆக்சுவலா அம்மா தான் சொன்னாங்க. அம்மா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா முடியுமா ட்ரை பண்ணி பாப்பீங்க அப்படின்னு சொன்னேன். கடவுளுக்கு நன்றி. முடியாத கூட நான் முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு நிறைய பாப்பேன், நிறைய நீங்க உதவி செய்யணும் எல்லாம் பாப்பேன். எப்பயோ உங்க மனசுல கடவுள் எனக்கு கொண்டு வந்து வச்சுட்டாரு. நன்றி. இப்ப நான் உங்களுக்கு கரெக்ட் உள்ள வர மாதிரி ஒரு நம்பிக்கை மயங்கன சொன்னேன். இல்ல ஆக்சுவலா நாங்க பார்த்த இத்தனை டாக்டர்ஸ் யாரும் இந்த மாதிரி என்னன்னா இந்த வாயில உமிழ்நீர் இது பண்றது, இந்த த்ரோட்டோட மசில்ஸும் இந்த பிரெயின்ல மெடுலால ஆக்ட் பண்ற இன்னொரு முக்கியமான மெடிசன். அது கொடுத்தோம்னா இவங்க வந்துட்டு இவங்களுக்கு அந்த ஸ்வாலோயிங், இந்த உமிழ்நீர் இதெல்லாமும் கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த பல்பார் பெராலிசிஸ்ன்றதுக்கு வேர்ல்ட்லயே பெஸ்ட் மெடிசன் ஹோமியோபதியில இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம், என்ன இந்த பொழுது இந்த நாள் எனக்கு அம்மாக்காண்டி கடவுள் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நினைப்பேன், இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாத்து. என்னால முடியலன்னு நானும் சொல்லுவேன் தான். ஆனா என்னால முடியலன்னு சொல்றதுக்கு நான் ஏன் டாக்டர் ஆகணும்? நான் வந்து எப்படியாவது முயற்சி பண்ணுவேன், எப்படியாவது முயற்சி பண்ணுவேன். கைப்படுங்க. நிச்சயமா நம்ம வந்து சரியாய அடுத்து நம்ம வீடியோ போடுறோம் நிச்சயமா, சரிங்களா? அவங்க வந்து எமோஷனல் ஆனாங்கன்னா, அழுதாங்கன்னா அவங்களுக்கு பேச்சே வராதுனாங்க. இதே குரல் தெளிவா அவங்க உச்சரிச்சு இதே கண்ணாடி வச்சு நாங்க அடுத்த வீடியோ போடுவோம். நீங்க வந்து எல்லாருமே உங்க பிரேயர்ஸ்ல வைங்க. ஏன்னா அந்த ரஜினி சொல்ற மாதிரி சாவர நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகம். நம்மளுக்கு என்னைக்கு எப்ப ஆகுமோ, எந்த நிமிஷம் என்ன ஆகுமோன்ற பயத்தோட அம்மா ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறதும், சுத்தி தன்னோட பிள்ளைகள் எந்த நாட்டுக்கு போனா என் அம்மாவை சரி பண்ண என்னன்னா பண்ணலாம், அம்மா எப்படியா சரி பண்ணும் நினைக்கிற பிள்ளைகள் சுத்தி இருந்துட்டு ஐயோ என்ன பண்றது நம்ம அம்மாக்கு இப்படி இருக்கேன்ற அந்த வேதனையும், நிச்சயமா இன்னைக்கு என்னால அந்த குடும்பத்துல சந்தோஷம் திரும்பி வரும். உங்க பேத்தி வயசுக்கு வரும்போது நீங்க எனக்கு கூப்பிடணும், சண்டே ஃபங்க்ஷன் வைங்க, நான் வருவேன். ஏதோ கடவுளோட செயல். இதுக்கு மருந்து இருக்குன்றதை இப்ப நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த மருந்து கொடுத்து இவங்க சேவ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ பார்ப்போம். லவ் யூ ஆல். நன்றி. எல்லாரும் உங்க பிரேயர்ஸ்ல வச்சுக்கோங்க.